அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு நோ கான்டாக்ட்கான டேரோ ரீடிங். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் தற்சமயம் நீங்கள் விரும்புகிற நபரும் நீங்களும் பிரிந்து இருக்கீங்க. ஒரு நோ கான்டாக்ட்லேயே ஒரு மினிமம் கான்டாக்ட்லேயே இருந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். இந்த ரீடிங் நம்ம பார்க்க இருக்கிறது தி ஓவரால் எனர்ஜி சரௌண்டிங் திஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்கள் பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி அண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்களை பற்றி உண்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க இருக்கும். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கும். உங்கள் பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்க, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இமேஜஸ்லேருந்து ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கை சூழலில் நடந்துட்டு இருக்கிறத பிரதிபலிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட இமேஜ் உங்களுக்கு தனித்து தெரியலாம், உங்களோடு பேசுகிற மாதிரி நீங்கள் உணரலாம். உங்கள் மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ்க்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ்க்கான டைம் ஸ்டாம்ப் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ரீடிங்கை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். உங்கள் ரீடிங்கில் சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுடைய ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னதாக இந்த கார்ட்ஸ் வழியாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறதுனால, இல்லை ஒரு மினிமம் கான்டாக்டில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியாத ஒரு சூழலில் உங்களோட பர்சன் இருக்கலாம். அது என்னன்னு நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1 ப்ளீஸ். Are we still friends? My responsibilities are weighing me down. இந்த மெசேஜஸ்லேருந்து கிளியராக தெரியுது உங்கள் பர்சனுக்கு கூடுதலான பொறுப்புகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட் இருக்குது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட நேரத்தையோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான ப்ரையாரிட்டியோ அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது இந்த கார்ட்ஸ் வழியாக அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஒரு சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையோ மினிமம் கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையோ இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சிருக்கலாம். அதனால நம்ம நண்பர்களாக இருக்கலாமா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சாலும் நம்ம எப்பயாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், நண்பர்களாக உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கோம். நாளடைவில் அது காதலாக மாறி இருக்கலாம். அதனால உங்கள் பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். அடுத்த ஆர்க்கிள் கார்ட்ஸில் யூ ஹேவ் ஒன் டே, யூ ஹேவ் ட்ரிஃப்டிங், யூ ஆல்சோ ஹேவ் yin-yang. நான் இதற்கு முன்னே சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் நான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான ஃபைல் இது இல்லாமலும் இருக்கலாம். மேபி நீங்கள் சமதர் ஃபைல் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜியாக என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் முன்பு போல் இல்லை. இது உங்கள் 2 பேருக்குமான இடைவெளியை அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இது பிரிவினையில தான் போய் விடும் அப்படின்றது நீங்கள் ரொம்ப மாதங்களுக்கு முன்னதாகவே உணர்ந்திருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருந்தாலும், இல்லை ஒரு சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தாலும் உங்கள் மனசை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறீங்க. உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இது இப்படி தான் நடக்க போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைய தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் உண்டு பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லணும். உங்கள் 2 பேருக்கும் இடையே இருக்க அந்த டிஃப்ரென்சஸ் அதிகரிச்சுட்டே போகிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை அணுகிற விதம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். மேபி இது ஒரு சில பேருக்கு நம்ம இங்கே பார்த்தது மாதிரி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்னால இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாம்.
அதனால உங்க 2 பேருக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அதனால வாக்குவாதம், விவாதம், பிரச்சனைன்னே நிறைய வாரங்கள், மாதங்கள் போயிருந்திருக்கும். நம்ம அடுத்த டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். File number 1 please. இந்த 2 கார்டு நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தி எம்பரர் அண்ட் தி டெவில் கார்டு. Death card. Eight of Wands. தி எம்பரர் யாரை குறிக்கலாம்னா ஒரு உயர் அதிகாரியை குறிக்கலாம், இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்களை குறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களை குறிக்கலாம். இந்த நபருடைய கண்ட்ரோல்ல இருந்து உங்க பர்சனால வெளிவர முடியாத ஒரு நிலை தற்சமயமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கு. பணம் சம்பந்தமாகவோ சொத்து சம்பந்தமாகவோ அவங்களுடைய ஆதிக்கத்தை உங்க பர்சன் மீது செலுத்திட்டு இருக்கலாம். ஸோ இவங்களை மீறி, இவங்களோட வார்த்தையை மீறி உங்க பர்சனால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில இவங்களே அடைப்பட்டு இருக்கலாம். அவங்களோட மனசுல என்ன இருக்கு, என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு இந்த நபருக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் அவங்களுடைய முயற்சிகள் தோல்வியில முடியறதான் நீங்க டெத் கார்ட் அண்ட் 8 of Wandsஓட ஷேடோ சைட் வழியா சொல்ல முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண டைம், எனர்ஜி, இல்லை நீங்க உங்க பர்சனுக்கு கொடுத்த அன்பு, இது எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காத ஒரு நிலையை தான் உங்களோட கார்ட்ஸ் இங்கே எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சது தான் தி டெவில் கார்ட், டெத் கார்டு, இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 please. மேபி ஒரு சில பேர் உங்க பர்சன் மாறுவாங்க, ஒரு மாற்றம் ஏற்படும், இந்த ரிலேஷன்ஷிப் பழையபடி சரியாகும் நினைக்கிறீங்களா? ஏன்னா யூ ஹேவ் தி லவர்ஸ் அண்ட் 8 of Wands. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையான கம்யூனிகேஷன் வரும், உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லவர்ஸ் அண்ட் 8 of Wands நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். Five of Cups. Temperance. ஒரு நிமிஷம் இந்த கார்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ இந்த கார்ட்ஸ் வழியா என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ டைம், எனர்ஜி கொடுத்துருக்கீங்க, உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சது ஒரு இறுக்கமான மனசு, வெறுமை, இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் உங்களையும் வேல்யூ பண்ண தெரியாத ஒரு நபரோடு தான் நீங்கள் இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க.
டெம்பரன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி இன் யாங்ல பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா? இதுதான் நடக்க போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு உங்க மனசையே நீங்க தயார்படுத்திட்டு இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னதான் இதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருந்தாலும், உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல இன்னமும் இந்த ஆசை இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உங்களோட கரண்ட் எனர்ஜியா இந்த கார்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த நிலைமை சரியாகாதா? உங்க பர்சனுக்கு ஒரு தெளிவு பிறக்காதா? இந்த கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க மீண்டு வரமாட்டாங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ, உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு வருவாங்களான்ற அந்த ஆசை உங்க மனசுல இருக்கு. அதே சமயம் உங்க மனசை குணப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஓவரால் தீமாவும் எனக்கு கிடைச்ச மெசேஜ். எங்க டெம்பரன்ஸ்லயும் நீங்க அதே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 1, ஐ திங்க் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மீட் எடுக்கிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி கொண்டு வரதுக்கு நீங்க எவ்வளோ முயற்சிகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்றது இங்க கிடைச்சிருக்கக்கூடிய டேரோ கார்ட்ஸ் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதனால எந்த பயனும் எந்த பலனும் ஏற்படல அப்படின்றது தான் உண்மை. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்க 2 பேரோட கருத்து வேறுபாடுகள் ஆகட்டும், இல்ல உங்க பர்சன் சந்திச்சிட்டு இருக்க ஒரு அடக்குமுறை, ஒரு கட்டுப்பாடாகட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா எடுத்துட்டு போகணும், இந்த உறவு தொடரணும் அப்படின்னு நீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்கீங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சதுதான் உங்க தற்போதைய நிலைமைக்கு காரணமா இருக்கு. உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜியா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த நபர் அவங்கள ஏதோ ஒரு வகையில பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்றது. அது கண்டிப்பா இது பணமோ இல்ல சொத்தோ சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா உங்க பர்சன் இந்த நபர் மீது ஃபைனான்சியலி டிபெண்டா இருக்கலாம். அதனால அவங்கள தாண்டி அவங்கள மீறி எந்த ஒரு முடிவு எடுத்து செயல்பட முடியாத நிலைமையில இருக்கிறது தான் இது வரைக்கும் கிடைச்ச கார்ட்ஸ் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம், இப்ப நான் சொன்ன விஷயம் தான் காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது அது உங்க மனசை இன்னுமுமே காயப்படுத்துது, வேதனைப்படுத்துது அப்படின்றதும் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா உங்க பர்சன் எதையும் எதையும் வெயிட் பண்றாங்க, எதையும் எதையும் ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்க இதயம் கனக்குதுன்னு சொல்லணும். ஏதோ ஒரு பெரிய சுமையை எடுத்து உங்க இதயத்துல வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கனத்தை இது கொடுக்குதுன்னு சொல்லணும். இந்த பையன் சூஸ் பண்ண பெரும்பாலான பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதா தான் எனக்கு மெசேஜ் கிடைக்குது. அதனால உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த பைல் சூஸ் பண்ண வெகு சிலர் இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, திரும்ப வருவாங்களா, வந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நான் டெஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். For pile number 1, personally next action. Page of Pentacles நம்ம clarify பண்ணலாம். The Fool. உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க கார்ட் 4 of Swords. அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே உடனே நடக்க போறது இல்லை. இது கண்டிப்பாக கால தாமதமாகும். உங்க பர்சனுக்கு எப்போ ஒரு தெளிவு ஏற்படுதோ, அவங்க மனசுல எப்போ ஒரு நம்பிக்கை பிறக்குதோ, அவங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டிலையோ, அவங்க இருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறையான ஒரு சூழல்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு அவங்க மனதார உண்மையா எப்போ நினைக்கிறாங்களோ, எப்போ உணர்றாங்களோ, அப்போ உங்களுடைய அன்பும் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஞாபகம் வரலாம். என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனாலும், இல்லை ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் நீங்க ரொம்ப மாதங்களா இருந்துட்டு இருந்தாலும், உங்களோட பர்சன் உங்களை ரொம்ப ப்ரெஷஸாக தான் நினைக்கிறாங்க. இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்க, இந்த ஸ்டார் கார்ட் பாருங்க.
ஒரு கைடிங் லைட்டா நீங்க இருந்திருக்கீங்கன்னு என்னைக்குமே நினைப்பாங்க. ஸ்டார் கார்டு அந்த மெசேஜ் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அவங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், ஒரு சறுக்கல் ஏற்படும்போது, இல்ல அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் ஏற்படும்போது, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இத்தனை மாதம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எதுக்காக எதை நம்ம தொலைச்சோம்? எதுக்காக இந்த கட்டுப்பாட்டிலே இருந்தோம்? அப்படின்னு அவங்களுக்குடைய பல கேள்விகள் கேட்டுக்கும்போது, பல விடைகள் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதிலிருந்து முக்கியமான ஒரு சில மாற்றங்கள செய்யணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு உங்க பர்சன் ரியலைஸ் பண்ணலாம். உங்க நபருக்கு எப்ப இந்த புரிதல் ஏற்படுதோ, அப்போ உங்கள தேடி வருவாங்க, உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. "ஆர் வி ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ்?" அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தோம் இல்லையா? அவங்க என்னலாம் சந்திச்சாங்க, என்னலாம் கோ த்ரூ பண்ணாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கலாம். பழைய மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகுமா? உங்களோட மீண்டும் இணைவாங்களா? அப்படின்ற ஆன்சர்ஸ்லாம் இங்க நம்மளுக்கு கிடைக்கல. பட் சில மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய அருமை, உங்களுடைய வேல்யூ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எவ்வளோ தூரம் எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அத அவங்க எவ்வளோ துச்சமா பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள ரொம்ப ஆழமா உணர இருக்காங்க உங்க பர்சன். உங்க பர்சனுக்கு இந்த ரியலைசேஷன் ஏற்பட இந்த 4 ஆஃப் சார்ட்ஸ நீங்க பார்க்கறது மாதிரி தாமதமாகும். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி கிரியேட்டிங் ஹார்மனி த்ரூ பேலன்ஸ். உங்களோட ப்ரையாரிட்டி நீங்க தான். உங்க மனநிலையை நீங்க இந்த இக்கட்டான நிலையில, இந்த நெருக்கடியான நிலையில இருந்து மீண்டு வந்து ஒரு சமமான நிலையில வச்சுக்கணும். எமோஷனலி வெல் பேலன்ஸ்டு பர்சனா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடுத்து எப்படி எடுத்துட்டு போகணும்? உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி எப்படி நீங்க பயணம் செய்றது? உங்களோட வாழ்க்கையில இருக்கிற மற்ற நல்ல விஷயங்கள் மீது எப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்றது? அப்படின்னு உங்க மைண்ட நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிறது, இந்த ஒரு டல் ஃபேஸ கடக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பைல் நம்பர் 1. நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ஃபில்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேமரா ஷட் டவுன் ஆயிடுச்சு. அந்த டேட்டாவை என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியல. அதனால கிடைச்ச கார்ட்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சூழல் நிலவறதுனால சொல்ல முடியாமல் அவங்க மனசுலேயே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டபோது தான் இந்த 2 ஆர்க்கிள் கார்ட்ஸ் கிடைச்சது. இட் ஹர்ட்ஸ் டு பி வித்தவுட் யூ, யூ ஆர் மேக்னெட்டிக் டு மீ. கண்டிப்பா இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் மிகுந்த வலியை கொடுத்துருக்கு உங்களுடைய பர்சனுக்கு. நீங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் நீங்க 2 பேருமே உணர்ந்திருப்பீங்க. உங்க 2 பேருக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆகட்டும், இல்ல பொதுவா உங்களுடைய விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி மியூசிக் உங்களுக்கு பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிற சாங்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ், ஆத்தர்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது. இது புதுசா ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்திருக்காது. ரொம்ப நாள் பழகுன ஒருத்தர் மாதிரி நீங்க 2 பேருமே உணர்ந்திருப்பீங்க. அந்த மெசேஜ் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா கிடைக்குது உங்களோட ரீடிங்ல. உங்களோட கண்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். இந்த ஆர்க்கிள்ல பாருங்க. இங்க பெர்செப்ஷன் அப்படின்ற ஆர்க்கிள்லயும் அந்த கண்கள் தனித்து தெரியுது. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியடுக்கு எது வழிவகுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் மாற்று கருத்து ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருடைய புரிதல், நீங்க எப்படி இந்த விஷயத்த பார்க்குறீங்க, அணுகுறீங்க அப்படின்றது வித்தியாசமா இருந்திருக்கு. மேபி இத உங்க பெர்சன் கிட்ட இருந்தோ, இல்ல உங்க பெர்சன் உங்ககிட்ட இருந்தோ அத எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. இத நீங்க வெளிப்படையா பேசும்போது, உங்களோட நிலைப்பாட்டுல நீங்க உறுதியா இருக்கிறத வெளிப்படுத்தியிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட பெர்சனும் அவங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதுதான் சரியான முடிவு, இதுதான் சரியான சாய்ஸ். அடுத்து இதுதான் செய்ய போறேன். இல்ல அடுத்து நான் இதுதான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். இத பத்தி நீங்க பேசிக்கும்போது காரசாரமான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. யூ ஹேவ் ஸ்டிங்கிங் வேர்ட்ஸ், பிட்டர்னஸ், ஆங்கர். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்ட வார்த்தைகள், பகிர்ந்துக்கிட்ட வார்த்தைகள் உங்க 2 பேரு காதுலயுமே எதிரொலிச்சுட்டு இருந்திருக்கலாம். உங்க பெர்சனோ, நீங்களோ இப்படி பேசுவீங்கன்னு நீங்க 2 பேருமே எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்க.
நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது தான் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் pile number 2, முதல்ல உங்கள் பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரிவு, இந்த ஒரு நோ கான்டாக்ட் மினிமம் கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்கள் பர்சனுடைய மனதை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. இந்த காரசாரமான விவாதமாகட்டும், இந்த கோபத்தில் வெளிப்படுத்தின வார்த்தைகள் உங்கள் இருவரையுமே காயப்படுத்தியிருக்கு. இதோட பிகர் பிக்சரை நீங்கள் 2 பேருமே பார்க்க தவறிட்டீங்க. அதனால தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறாங்க. மேபி உங்க 2 பேருக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட நபர் இருந்திருக்கலாம், இல்ல நபர்கள் இருந்திருக்கலாம். உங்க 2 பேருக்கும் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட அவங்க காரணமா இருந்திருக்கலாம். இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் 7 ஆஃப் வாண்ட்ஸ் வழியா அந்த மெசேஜும் கிடைக்குது. நீங்க 2 பேரும் பிரியறது, இல்ல நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது இந்த நபருக்கோ நபர்களுக்கோ ஆதாயமா இருக்கலாம். அதனால உங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு, இந்த பிரிவை இந்த நபரோ நபர்களோ அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். உங்க 2 பேருக்குமான இடைவெளியை இன்னும் இது அதிகரிச்சிருக்கலாம். இந்த இடைவெளியை இவங்க சரியா பயன்படுத்திட்டு இருக்கலாம். அதனால தான் யூ ஹேவ் பியாண்ட் த வேல் ஆஃப் illusion. கண்கள் தனித்து தெரியுது அப்படின்னு சொன்ன உங்களுடைய ஆர்கல் கார்ட்ஸ்ல. ஸோ நீங்க 2 பேருமே உணரக்கூடிய தருணம் வரும். குறிப்பா உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நபரோ இந்த நபர்களுடைய உண்மை முகத்தை உங்க பர்சன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களால உருவாக்கப்பட்ட இந்த மாயை திரை இருக்கு இல்லையா, அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடாகட்டும், இல்ல இந்த பிரச்சனைக்கு இந்த நபரோ நபர்களோ தான் காரணமா இருந்தா கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. யூ ஆர் மேக்னெட்டிக் டு மீ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் இந்த குவீன் ஆஃப் வீல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு நபரா உங்களை பார்க்குறாங்க. அது எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு ஒண்ணா கொண்டு போறது, அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்க தான் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Pile number 2, please. இதை நீங்களும் ரியலைஸ் பண்ண மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் இங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட, இந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, உங்களோட பழகுறவங்களே இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்காங்க அப்படின்றத நீங்களும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 2 ஆஃப் வாண்ட்ஸ் பாருங்க, உங்க 2 பேருக்கும் இந்த கடுமையான வாக்குவாதம் ஏற்பட, இல்ல இந்த ஒரு சூழலை உருவாக இந்த நபர்கள் காரணமா இருந்திருக்காங்க. அவங்கலாம் இன்னைக்கு இது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல நபர்களா இருக்கலாம். அவங்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா ரிலாக்ஸ்டா இருக்காங்க, காமா இருக்காங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரி இருக்கு போல. இதுதான் அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. அதனால அவங்க எதை நினைச்சு இதை செஞ்சாங்களோ அது அவங்க கண் முன்னாடி பார்க்கறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இருக்கும். ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பர்சனுக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட பர்சன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மனநிலையில் தான் நீங்களும் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனையை பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க. இவங்களோட பேச்சை கேட்டு, இல்லை இந்த ஒரு நபரோட பேச்சை கேட்டு
நீங்கள் 2 பேரும் அனாவசியமாக சண்டை போட்டு கோவம் அடைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்காமல் இருக்கிறது, உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கிறது தேவையற்றது. இதை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உங்கள் பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன். அதுக்கு முன்னதாக நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபைல் நம்பர் 2. கூடிய விரைவில் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் பார்க்க முடியுது இந்த கார்ட்ஸ் வழியாக. நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி இருவருமே உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னேன். அதனால் இதை உங்கள் பர்சன் ரொம்பவே வேல்யூ பண்ணலாம். நீங்களும் அதே மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. அதனால் எந்த காரணத்திற்காகவும் இல்லை யாருக்காகவும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் உங்களையும் அவங்க இழக்க தயாராக இல்லை அப்படின்ற மெசேஜும் எனக்கு கிடைக்குது. இந்த மனக்கசப்பாகட்டும், இல்லை இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக இருந்த நபரோ நபர்களோ இல்லை அவங்க உருவாக்கிய சூழல், இது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஆழமான அடித்தளத்தோடு அமைக்கணும் அப்படின்ற முயற்சியை உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி சேர்ந்து செய்ய இருக்கீங்க. கூடிய விரைவில் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை நேரடியாகவே உங்களை மீட் பண்ண வரலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் காத்துட்டு இருக்கு ஃபைல் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் ஃபைல் நம்பர் 3. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் உங்கள் பர்சனுடைய தற்போதைய மனநிலை என்ன. ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த டெக் வழியாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இல்லை உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். I love you like no other. I check your social media all the time. உங்களை அன்பு செஞ்சது மாதிரி இது வரைக்கும் யாரையும் அவங்க அன்பு செய்யலை. இந்த மாதிரி ஒரு காதலை அவங்க யார்கிட்டையும் உணர்ந்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்னால உங்களை பற்றி எந்த அப்டேட்ஸும் தெரியாமல் இருக்கிறதுனால உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் எங்கே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மெசேஜ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் மனம் மாறாதா, ஏதாவது ஒரு மேஜிக், ஒரு மிரக்கல் நடக்காதான்னு உங்கள் பர்சன் காத்துட்ருக்குறாங்க அப்படின்ற எனர்ஜி தான் எனக்கு கிடைக்குது. வேற என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹாவ் மிஸ்அண்டர்ஸ்டுட். யூ ஆல்சோ ஹாவ் கன்சீலிங். and moonlight. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னும் பல பொய்களை உங்கள் பர்சன் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதுக்காக இதை மறைக்கணும், எதுக்காக இவ்வளோ பொய்கள் சொல்லணும், இதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் உங்கள் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கும், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். இல்லை இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நீ என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்ட, தவறான பார்வையில் பார்க்குற, தப்பாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் எனர்ஜியாக என்னால் பார்க்க முடியுது இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு. நம்ம அடுத்த டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சனுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 ப்ளீஸ்.
இந்த பிரிவு உங்கள் பர்சனுடைய மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவங்களால எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. உங்களோட இந்த பிரிவு அவங்களுக்கு வெறுமையை கொடுத்துருக்கு. உங்களோட இந்த ஆப்சன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் அவங்கள ஆழமாக யோசிக்க வச்சுட்டு இருக்குன்னு சொல்லணும். லெட்ஸ் கிளாரிஃபை தி ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் 6 of Pentacles. You have the Justice and 3 of Swords. So the High Priestess and 6 of Pentacles ஓட பொருத்தி பார்க்கும்போது உங்கள் பர்சன் அவங்களுடைய தவறை உணர்றாங்க. ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டதா ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்கள் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கோம், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோன்னு உணர்ந்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுக்கும் அவங்க நியாயம் செய்யலை அப்படின்றத உங்கள் பசங்க உணர்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேலே தொடர முடியாது, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதுதான் இந்த 8 of Cups வழியாக எனக்கு கிடைக்கிற மெசேஜ். மேபி இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு உங்கள் பர்சன் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியல. இதை ஏற்றுக்க அவங்க மனம் மறுத்துட்டு இருக்கு. அவங்களோட கால்ஸ், அவங்களோட மெசேஜஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்துலேயும் உங்களை ரீச் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கும். அதனால தான் ஐ செக் யூர் சோஷியல் மீடியா ஆல் தி டைம். உங்களோட இந்த சைலன்ஸ் அவங்களுக்கு வெறுமையை கொடுத்துருக்கு, மன வலியை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Pile number 3, please. உங்கள் பர்சன் மீது உங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது. யூ ஹேவ் த லவர்ஸ் கார்ட். யூ ஆல்சோ ஹேவ் 9 of Cups. உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் விரும்புகிற இந்த நபரையும் நீங்கள் பொக்கிஷமாக பார்த்துருந்துருக்கீங்க. அவ்வளோ வேல்யூ பண்ணியிருந்திருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. உங்கள் பர்சன் ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்திருக்காங்க. நம்மளுக்கு 6 of Pentacles கிடச்சிருந்தது, ஜஸ்டிஸ் கார்டு கிடச்சிருந்தது. இன் ரிட்டன் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையான அன்பையும் நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற அக்கறையும் அவங்க சாதாரணமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இது எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியல. எது ஒன்று மிகுதியாக கிடைக்குதோ இல்லை ஈஸியாக கிடைக்குதோ அதோட அருமை தெரியாது இல்லையா? அது இல்லாத போது, அது இனிமேல் கிடைக்காது அப்படின்ற போது, இல்லை ஒருத்தருடைய ஆப்சன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ தான் அவங்களுடைய வேல்யூ தெரியும், அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் உங்களோட பர்சன் இருந்துட்டு இருக்காங்க. உங்களோட மனசுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சனுக்கு நீங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்துருக்கீங்க. எந்த விதமான கட்டுப்பாடும் நீங்க விதிக்கல. நீ நீயா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம். நீ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்றதுக்காக எனக்காகவோ இந்த ரிலேஷன்ஷிப்காகவோ நீ இதெல்லாம் செய்யணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்லாம் இல்லாம உங்களோட கருத்துக்களை அவங்களிடம் திணிக்காம அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ இது எதையுமே உங்கள் பர்சன் உணரலை, இது எதையுமே அவங்க வேல்யூ பண்ணலை அப்படின்ற போது உங்கள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யோர் செல்ஃப். ஒரு ப்ரொடெக்டிவ் ஜோனில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த விதமான தொல்லை, எந்த விதமான வாக்குவாதம், இதனால தான் நான் செஞ்சேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு எந்த விதமான எக்ஸ்கியூசஸும் நீங்கள் கேட்க விரும்பலை. உங்களுடைய தற்போதைய மனநிலை இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது உங்கள் பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன்.
உங்கள் பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட இந்த பிரிவு உங்கள் பர்சனுடைய மனதை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த 5 ஆஃப் கப்ஸோட இமேஜ் பாருங்களேன். இங்கே ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பேர்ல்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ லைக் நோ அதர் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடச்சிருந்தது இல்லையா? ஸோ இது வரைக்கும் உங்களை மாதிரி யாரும் உங்கள் பர்சனை அன்பு செஞ்சுருந்துருக்க மாட்டாங்க, காதல் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதே போல் உங்கள் பர்சன் உங்களை விரும்பின மாதிரி யாரையுமே விரும்பி இருக்க மாட்டாங்க. இதுக்கு அப்புறமும் உங்களை அன்பு செஞ்சது மாதிரி அவங்களால யாரையும் அன்பு செய்ய முடியாது அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. உங்களோட வேல்யூ என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சர் எனர்ஜியை பார்க்க முடியுது. 8 ஆஃப் வாண்ட்ஸ் மேபி ஒரு சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனாகவும் இருக்கும். உங்கள் பர்சனும் நீங்களும் வெவ்வேறு இடத்துல இருந்துகிட்டு இருக்கலாம், வெவ்வேறு சிட்டியில், வெவ்வேறு ஸ்டேட்டில், இல்லை ஒரு சில பேர் அப்ராடில் கூட இருந்துகிட்டு இருக்கலாம். கூடிய விரைவில் உங்கள் பர்சனிடமிருந்து ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னதாகவும், அதுக்கெலாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு உண்மையை உங்களிடமிருந்து மறைச்சிருக்கலாம், இல்லை பொய்கள் மேலே பொய்கள் சொல்லியிருக்கலாம்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா? அதனால் எதை ஒன்று காப்பாற்றுறதுக்காக, இல்லை எதை ஒன்று அடையிறதுக்காக, அவங்களோட சுயநலத்திற்காக ஒரு சில விஷயங்களை செஞ்சு எதை இழந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. இந்த தனிமையும் இந்த வெறுமையும் இதை தான் அவங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கு. 5 ஆஃப் வாண்ட்ஸ் வழியாக எனக்கு இந்த மெசேஜ் தான் கிடைக்குது. பாட்டம் ஆஃப் த டெக்கில் யூ ஹேவ் 10 ஆஃப் சோன்ஸ். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் முடிவடையணும். இங்கேருந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும். அவங்கள மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கணும், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. 3 ஆஃப் சோன்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி அதுக்கான மெசேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, பட் ஸ்டில் பார்க்கலாம். Ace of Cups. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மீண்டும் ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். அவங்களோட தவறை மன்னிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் உங்கள் பர்சனுடைய எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. மேபி அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுத்தாலும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அவங்களோட தவறை நியாயப்படுத்த முடியாது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனில் மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்கு ஆழமாக இருக்குது. வெகு விரைவில் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் பார்க்க முடியுது. பைல் நம்பர் 3. இந்த ஒரு நோ காண்டாக்ட் பீரியட், இந்த ஒரு செப்பரேஷன் உங்கள் பர்சனுக்கு ஆழமாக ஒரு சில விஷயங்களை உணர்த்தி இருக்குன்னு சொல்லணும். உங்கள் காதல் பற்றிய புரிதலும் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இதற்கு முன்னதாக என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையை அணுகிட்டு இருந்தாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நடத்துனாங்களோ, உங்களை எப்படி நடத்துனாங்களோ, அதுலேருந்து ஒரு மேசிவ் சேஞ்ச், மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க இருக்கீங்கன்னு சொல்லணும். பைல் நம்பர் 3. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.